அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். செவ்வாயும் ஜாதகமுங்கிற தலைப்பில் இன்றைக்கி பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் எப்படி இருக்கார் அப்படின்னு முக்கியமாக பார்க்கணும். ஏன்னு கேட்டால் செவ்வாய்ங்கிறது மனைக்காரகன். அப்போ ஒரு மனிதனுக்கு வீடு மனை அமையணும்னா செவ்வாயுடைய நிலைமை நன்றாக இருக்க வேண்டும். செவ்வாய்ங்கிறது வீரியக்காரகன், துணிச்சல்காரகன். அப்போது ஒரு மனிதனுக்கு துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு செயல்லையுமே ஜெயிக்க முடியும். அப்போ செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருக்கும் பொழுது, 4ஆம் இடமும் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு வீடு மனை அமையும் அப்படிங்கிறதுல நம்பிக்கை கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் துணிச்சல், தைரியம் ஜாதகருக்கு இருக்கிறதுனால எந்த சூழல் வந்தாலும் நிச்சயமாக ஜெயித்து விடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை ஜாதகருக்கு அவருக்கா இருக்கும். எப்போது செவ்வாய் பாதிக்கப்படாமல் இருக்கும் பொழுது. அப்போ 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலோ அல்லது 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்தாலோ, 4ஆம் அதிபதியோடு சேர்ந்திருந்தாலோ அல்லது லக்னாதிபதியோடு சேர்ந்திருந்தாலோ எந்த விதமான பாதிப்புகள் இல்லாமல் லக்னாதிபதி செவ்வாய் 4ஆம் அதிபதி இவர்கள் நல்ல நிலைமையில் இருந்தால் ஜாதகருக்கு நிச்சயமாக நல்ல வீடு, வண்டி, வாகனம், சொத்து சுகம் இதெல்லாம் அமையும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே வேணாம். செவ்வாய்ங்கிறது இரத்தக்காரகன். அப்படிங்கும் பொழுது இரத்த உறவுகளுக்குள் ஜாதகத்து ஒரு பிரியம், பற்றுதல் இதெல்லாம் இயல்பாகவே இருக்கும். அப்போ செவ்வாயுடைய நிலைமையை பொறுத்து ஒரு ஜாதகத்துடைய பொருளாதார நிலைமையை நாம் கணித்து விடலாம். வீரியம் நல்லா இருந்தால் தான் காரியம் செய்ய முடியும். அப்போது செவ்வாயுடைய நிலைமையை பொறுத்து ஜாதகருக்கு வண்டி, வாகனம், சொத்து சுகம், பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், உறவுகளோட ஒன்றி வாழ்கிறது இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். எந்த தொழில் செய்தாலும் அதில் உச்சத்தை தொடக்கூடிய அமைப்பு ஜாதகருக்கு உண்டு. காரணம் செவ்வாய் அப்படிங்கிறத மனோ தைரியத்தை தருபவர். அப்போ அந்த தைரியம் இருந்தால் தான் எந்த சூழலிலும் ஜெயிக்க முடியும். அப்போ இந்த அமைப்பு பொதுவாக இருந்தாலும் இது மிக மிக நல்லதையே செய்யும். இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்கள். நன்றி, வணக்கம்.